திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் தொடர்ந்து 4வது நாளாக குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், ஏற்கனவே தரிசனம் செய்ய 6 மணி நேரம் வரைக்கும் தாமதம் ஏற்பட்டிருக்கு. கூட்டம் எப்படி இருக்கு? விவரம் என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் தான் காணப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமா விளங்குறதுனால இங்கு பக்தர்களுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையொட்டி ஏராளமான மக்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்து வராங்க. இதோடு மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆங்கில புத்தாண்டையொட்டி பக்தர்கள் பச்சை ஆடை அணிந்து பாத யாத்திரையாக முருகனை தரிசிக்க வர்றாங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கோவில் கடல்ல புனித நீராடி நாளிக்கிணறுல குளிச்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு கோவில் நடையானது அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு சுவாமிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம், விஸ்வரூப தீபாராதனை உள்ளிட்டவைகள் நடந்தது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. தற்போது வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இதே நிலைமை இன்னும் 1 வார காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். நன்றி முரளி கணேஷ், விவரங்களுக்காக.